இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தக் லைஃப் இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% பேர் கலாச்சி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன எனக்கு ஒரு புரிதல் எனக்கு தோணுச்சுன்னா, மணிரத்னம் சாரும் எல்லாருமே என்ன ஆகிடுச்சுன்னா, அதுலேயும் பர்டிகுலர் அந்த த்ரிஷா பண்ண அந்த கேரக்டரை தான் ரொம்ப எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி இதை சுற்றியாக ஒரு கதை எழுதுறது, அவங்கள யார் பண்ணுறதுன்ற மாதிரி தான் சொல்லி கலாச்சினேன். அங்கே என்ன தோணுதுண்ணா, பவர் டைரக்டர்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா, ஆடியன்ஸு என்ன எதிர்பார்ப்பான், த்ரிஷாவுக்குன்னு ஒரு ஃபேன் இருப்பாங்க, ஹீரோயின்னு ஒன்று கேரக்டர் வைக்கணும், அதுக்காக பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த லெகசி, அதாவது அந்த நான் தான் இங்கே டாமினேட் பண்ணுறன்ற மாதிரி கதை எழுத வந்தது. சரி, அப்புறம் ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும், உள்ளே ஓட்டு வரணும், அது யங்ஸ்டர்ஸை, அப்போ யார் த்ரிஷாவை போட்டுரும், ஓகே அவங்கள சுற்றி கதை எழுதுவோம் அப்படின்ற இந்த மாதிரி இருக்குது. கதைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கதையில் கேரக்டர் வேணும்னா பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. எல்லாருமே இன்றைக்கி இந்த ரூபாய் அதை டிபெண்ட் பண்ணி போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பார்ப்போம் இனியாச்சும் மாற்றம் வருமா.